மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஜாஷ்வாஸ் மினிஸ்ட்ரீஸ் மீண்டுமாய் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 6வது மாதத்துக்கான வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை அந்நாட்களிலே கர்த்தர் மேன்மையாக வைத்தார், மேன்மைப்படுத்தினார். எந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த 6வது மாதத்துல கர்த்தர் மேன்மையாக வைப்பார் உங்களை. இந்த 6வது மாதம் உங்களை மேன்மையாக வைக்க போகிற மாதம். சோர்ந்து போகாதீர்கள். பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டுமா? அவர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடும் இருக்க வல்லவர் அவர். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல எப்படி அவர் மேன்மையை வைக்க போகிறார்? யோசேப்பின் ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த யோசேப்பு அவன்தான் அந்த வீட்டுக்கே செல்ல பிள்ளை. அவர்தான் அந்த வீட்டுக்கே செல்ல பிள்ளை. ஆனால் ஒரு நாள் வந்தது, சகோதரர் எல்லாரும் யோசேப்பை கொண்டு போய் குழியிலே போட்டார்கள். உபத்திரப்பட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கு அநேகர் உபத்திரவத்தின் நிமித்தமாய் குழியிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ யாரு உண்மையா நீ நேசிச்சியோ, யாரெல்லாம் நீ நம்பினையோ அவர்கள் தான் உன்னை குழியில தள்ளிவிட்டார்கள். யாரெல்லாம் நீ உறவு என்று நினைத்தையோ, யாரெல்லாம் நீ நேசித்தியோ, இவர்கள் என்னை காப்பாற்றி விடுவார்கள், இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள், இவர்கள் எனக்கு எல்லாவற்றிலும் துணையா இருப்பார்கள் நினைத்தவர்கள் தான் இன்றைக்கு குழியில் போடுகிறவர்களா இருக்கிறார்கள். கலங்காதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். எதற்காக நீ சோர்ந்து போய் கிடக்கிறாய்? ஊழியத்தின் நிமித்தமாய் பாடு வருகிறதா? சந்தோஷப்படு. கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் உபத்திரப்படுகிறாயா? சந்தோஷப்படு. ஒரு நாள் கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். ஏனால் நிச்சயமாய் சொல்ல முடியும், யோசேப்பை வெட்கப்பட விடவே இல்லை கர்த்தர். ஏனென்றால் யோசேப்போடு கர்த்தர் இருந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் குழியில போட்டவங்களே தூக்கி என்ன பண்றாங்க? எகிப்து தேசத்துக்கு விற்று போட்டார்கள். அடிமையா. இன்னைக்கு அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடிமையாய் கிடக்கிறோம் சில காரியங்களுக்கு. ஆனா யோசேப்பு பட்ட அடிமைத்தனம் வேறு. நம்மளாம் இன்னைக்கு ஒரு சில காரியத்துல அடிமையா இருக்கணும் பார்த்தீங்களா? அது வேறு. உலகத்தின் காரியத்தில் அடிமைகளாய், உலகத்தின் போராட்டத்தில் அடிமைகளா, உலகத்தின் காரியத்தில் உலகத்தின் மனுஷனுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு இருந்த அடிமைதன வாழ்க்கை வேறுமா? ஐயா வேறுங்க ஐயா. சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். எந்த இடத்துலலாம் உண்மையா இருந்தாரோ அந்த இடத்துலலாம் யோசேப்பை வெளியே விசிறடிச்சாங்க, ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க, தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்து உங்களை யாருன்னா ஓரம் தள்ளுறாங்களா? உங்க மேல பழி சுமத்துறாங்களா? உங்களை அவமானமா என்றாங்களா? உங்க பின்னாடி பேசுறாங்களா? வருத்தமே படக்கூடாது. நல்லா சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ உங்களை டச் பண்ண நினைக்கிறவங்கள ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்றார், எந்த ஒரு ஆயுதமும் என்ன பண்ணாதான் வாய்க்காது. கோலியத்தையும் எழுமுனா, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எழுமுனா விட்டுருவாரா? தாவீதை கொண்டு முறியடித்தார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்கள ஆண்டவர் விட்டுருவாரா? விடமாட்டார். அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பிரியமானவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை யாரெல்லாம் படுகொலையில் போடணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் கை விட்டுட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரவம் பண்றாங்களோ, தீமை நினைக்கிறாங்களோ, தீமை செய்யறாங்களோ, அப்படியே கம்முன்னு விடுங்க. ஜெபத்துல வைங்க. யோசேப்புக்கு அநேக தீமை நேரிட்டது. அவன் உண்மையா இருந்தும் நிறைய பழிக்கு ஆளாயிட்டான். ஆனா அந்த உண்மையை ஏசப்பா பார்த்தாரு, கர்த்தர் பார்த்தாரு. இன்னைக்கு உங்க உண்மையை ஆண்டவர் பார்க்கிறாரு. யார் என்ன வேணா சொல்லட்டுங்க, கேவலமா கூட பேசட்டும், அந்த
பற்றிலாம் கேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. பிசாசுக்கு பொறுக்காது, மனுஷனுக்கு பொறுக்காது. ஏன்னா நீ உண்மையாக இருக்கிற. நீ உன் பெற்றவங்களை கீழ்ப்படியவன் அனுப்ப. ஆனால் உலகம் சொல்லும் நீ உன் பெற்றவனுக்கு அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. உண்மையாக இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் உலகத்தானு சொல்லுவான் நீ உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு. அதை குறித்து கவலைப்படாது, ஒரு நாள் கவலைப்படாது. அன்னைக்கு யோசேப்பு கவலைப்பட்டிருந்தா இந்த தேசத்துக்கே ஒரு கவர்னராக மாறி இருக்க முடியாது, ராஜாக்கு அடுத்தபடியாக மாறி இருக்க முடியாது. ஆனால் யோசேப்பு கவலைப்படல. யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார். இன்னைக்கு உபத்திரவமா, பிரச்சனையா, பாடா, ஏதோ பண்ணாதீங்க. புத்தியால் சாதிக்க முடியாததை முழங்காலால் சாதிக்க முடியும். நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, உன் சுய புத்தி மேலே சாராத, உன் சுய புத்திக்கு பின்னால் ஓடாத. உனக்கு எதனா பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன். ஜெபம் பண்ண 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 பிசாசு தோற்று போவான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. ஏன்னா ஏசப்பா வெற்றி சிறந்தவர். நம்ம ஏசப்பா பிள்ளையா, ஒரு நாளும் தோல்வி என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. உன்னை தோத்துட்டேன் உலகத்தான் சொல்றானா, அவனை பார்த்து நறுகை சிரி, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவ்வளோதான். ஏன் தெரியுமா? ஏசப்பா உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் ஜெயம் கிறிஸ்து. அவர் ஏன்னா சிலுவையில் அவர் ஜெயிச்சிட்டாரப்பா. எதுக்கு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. சாவை வென்றவர் அவர். அவர் ஜீவனோடு இருக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நம்மளும் எப்படி இருக்கணுமா? ஜீவனுள்ளவர்களாய், செத்த பணத்தை போல இருக்காத, ஜீவனோடு இரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இரு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தோடு இருக்கதான் அற்புதங்கள் அடையாளங்களும் தோன்ற ஆரம்பிக்குமா? இந்த 6வது மாதத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதமாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாய் இருக்க போகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் பிள்ளைங்களை நான் எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்? நான் நம்பி இருந்தவர்கள் என்னை குழியில போட்டுட்டாங்களே, நான் நம்பி இருந்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, என்ன பண்ண போறேன்? இந்த மாசம் வீட்டு வாடகை கட்டல. அநேகர் யோசிக்கிறீங்க, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நான் என்ன பண்ண போறேன்? 1000 கணக்கில் ஃபீஸ். பிரதர், நான் என்ன பிரதர் பண்ணட்டும்? ஒன்றும் பண்ணாதீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்காக காத்துருங்க. ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. யோசேப்பு ஆண்டோடைய வார்த்தைக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்து கொண்டே இருந்தார். தெரியுமா? நம்ம ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வருடங்களும் காத்திருந்த நாட்களும் அநேகம். காத்திருத்தல் வேண்டும். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பது மிக நல்லது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குதா, அது நன்மைக்கு தான். ஆண்டவர் அது நடக்க வைக்கிறாருன்னா அது நன்மைக்கு தான். அதான் நினச்சிக்க. எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, மகன், உனக்கு யாருன்னா நன்மை செய்கிறாங்களா, தீமை செய்கிறாங்களா, எதுவும் கவலைப்படாது, அது நன்மைக்கு தான். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு யாருன்னா தீமை செய்கிறாங்களா, நன்மை செய்கிறாங்களா, அது நன்மைக்கு தான். உங்களை பின்னாடி பேசுகிறாங்களா, கவலைப்படாதீங்க, அது நன்மைக்கு தான். ஏன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போறதுக்கு நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறானா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. அப்போ நீங்க அவங்களோட உயர்வுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறானா, அப்போ நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மாவே எரிச்சல் வந்துடுமா? சும்மாவே பொறாம வந்துடுமா? வன்கண் சும்மாவே வந்துடுமா? நம்ம நல்லா இருந்தா, ஆசீர்வாதமா இருந்தா, கர்த்தருக்குள்ள இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்க நினைக்கணும், ஐயோ நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், ஆமா இயேசுவோட, எனக்கு இயேசு என்னோட கூட இருக்கிறாரு, வந்தா வந்துட்டு போகுது. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களை மேன்மைப்படுத்தும்படியே என் இயேசு கிறிஸ்து 6வது மாதத்தில் உங்களுக்காய் கடந்து வர போகிறார். அந்த நாட்களில் யோசுவாவை மேன்மையாய் படுத்தினார். இந்த நாளிலே உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, சில ஆசீர்வாதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் ஒரு திருப்புமுனை மாதமாக, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் நடைபெற போகிறது. ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க. யோசேப்பின் வாழ்க்கையில பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஏற்பட்டது. ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும் இந்த நாளில். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோட கூட இருப்பேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன்.
5வது மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மெதுவாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னோட கூட இருப்பேன். என்ன ஜெயில போட்டாலும் சரி, குழியில போட்டாலும் சரி, விற்று போட்டாலும் சரி, பயப்படாதே. ஏனால் மேன்மையை வைக்கும்படியாய் சில காரியங்கள் உனக்காய் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து கலங்காதே, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். எனக்கு ஒரு வசனம் அடிக்கடி நான் அதை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். உன்னை நான் புடமிட்டேன், வெளியே போலல, உபத்திரவத்தின் கொகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாருங்க, உபத்திரவப்படுற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அவரை போல புரிஞ்சு கொள்ள ஒருத்தரும் கிடையாது. பாட்டு பாடுறோம்ல, உண்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாருமே இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பாருங்க, அவர் போதுங்க. அவர் இருந்துட்டாலே அற்புதம் நடந்தது. இயேசுன்னு சொல்லிட்டாலே அற்புதம் தெரியுமா? ஒருவேளை கடைசி நாட்கள் எண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? வீட்டில் பிரச்சனை மொத்தம் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல நான் உங்களை உயர்த்துவேன். நீ தாழ்ந்து போவதில்லை, நீ விழுந்து போவதில்லை. நீ உடைக்கப்பட்டு இருக்கிறாயோ, இருதயத்தை நான் சீர்படுத்துவேன். இருதயத்தை நான் சீர்படுத்துவேன். கல்லான இருதயத்தை நான் மாற்றுவேன். நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன். நான் கர்த்தர், நான் மாறாது. அதிசயங்களை செய்வேன். அதிசயங்களை செய்கிறதே உன்னோடு கூட உண்டு என்று நீ மறந்து விடாதே அன்பு சகோதரனே, சகோதரி. இந்த 6வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நான் மரபிடத்தில் வைத்து நான் பாதுகாத்துக் கொள்வேன். சோர்ந்து போகாது. யோசுவாவோடு இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு கூட இருப்பார். 5 மாசமா நான் காத்திருக்கிறேன் பிரதர். எதற்காக காத்திருக்கிறாயோ இந்த 6வது மாதத்தில் நடைபெறும். ஆமென், ஆமென் என்று சொல்ல அது நடக்கும். ஹல்லேலூயா, அது நடக்கும். இந்த 6வது மாதத்தில் அனைவருடைய வாழ்க்கையில திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள், கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த காரியம் இந்த 6வது மாசத்துல நடக்கும். பா, குடும்பத்தில் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் பேசுகிறேன். அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அது நடக்கும். அது ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. மழை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல கரைந்து போகுமா? சில பேர் இருக்கிறீங்க, இரவு நேரத்துல யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, தனிமையில் அழுகிற நாட்கள் உண்டு உனக்கு, தனிமையில வேதனைப்படுகிற நாட்கள் உண்டு உனக்கு. கடந்த நாட்கள் எல்லாம் நீ அழுது, எதற்காக அழுகிற என்று தெரியாமல் ஒரு சிலர் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாய். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நானும் அழுதவன் தான், என் வாழ்க்கையை நினைத்து அழுதவன் நான், நானும் சோர்ந்து போய் கடந்தவன் தான். ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் அஞ்சாதே, எதை குறித்தும் கலங்காதே. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகி போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விரோதமாக எழும்புறவங்க எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிட்டுவாங்க. கோலியாத் எழும்புனா கர்த்தர் ஒண்ணுமில்லாம ஆகிட்டார். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? அதை மட்டும் சுட்டி காணிச்சு முடிச்சிருந்தேன். நம்ம பிரச்சனையை தான் பார்ப்போம், பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆனா நம்மள நம்ம ஒப்பு கொடுக்கறதே கிடையாது, நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கறதே கிடையாது, நம்மள ஆண்டவர்கிட்ட தர்றதே கிடையாது. பிரச்சனையை கொடுப்போம், போராட்டத்தை கொடுப்போம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்களையே நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க இருதயத்தை கொடுமா தம்பி, உங்க இருதயத்தை கொடு ஆண்டவருக்கு. இன்னும் எதுக்காக தயங்குற? இன்னும் எதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க? இன்னும் யாருக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க? வேண்டாம், உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துரு. உன்னை நேசிக்கும்படியா, உன்னை காப்பாற்றும்படியா, உன்னை அரவணைக்கும்படியா. ஆனால் அதே போல கடந்தாயே, அழுது புலம்பனாயே, கண்ணீரை தொடக்க யாரும் இல்லை என்று சொல். அப்போ இயேசு தானே வந்தார், கர்த்தர் தானே வந்தார். உன் கண்ணீரை துடைத்தார், உன் வியாதியை மாற்றினார், உன் வியாகுலங்கள் எடுத்து போட்டார், உன்னை சமாதானத்துக்குள் நடத்தின தேவன் அவர் தானே. இருதயத்தை ஒப்புக்கொடு. இந்த இரவு நேரத்தில் இருதயத்தை ஒப்புக்கொடு, இருதயத்தை ஒப்புக்கொடுமா, இருதயத்தை ஒப்புக்கொடையா. அன்பு சகோதரனே, சகோதரியே, இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை குடும்பமா இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், குடும்பமா இப்பொழுது கர்த்தர் சமூகத்தில்
முழங்கால் படிட்டு குடும்பமாக ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு புதிய காரியம் தோன்ற போகிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, 6வது மாதத்தில் கர்த்தர் நீர் சொல்லுகிற காரியம் ஆமென்றும் நடக்கட்டும். யோசுவாவை நீர் மேன்மையாய் வைத்தது போல, யோசேப்பை நீ உயர்வான இடத்துக்கு கொண்டு போனது போல இந்த பிள்ளைகளை மேன்மையை படுத்துவீராக. வேலையில் உயர்வு வரட்டும் அப்பா. வேலைக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கச்சிக்காக, சகோதரன் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலையில் ஒரு மேன்மை வரட்டும், உயர்வு வரட்டும். திருமண வாழ்க்கையில் ஒரு மேன்மைப்படுத்துவீராக. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உபத்திரப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். உபத்திரப்படுவது நல்லது. அவள் பாக்கியவான்களாம். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய பார்வையிலே உன்னை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தான் பார்வையில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பெற்ற முத்துக்களாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அற்புதம் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதோ கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ நான் உன்னோடு கொண்டு அதிசயங்களை காண பண்ண போகிறேன். அதிசயங்களை நீ காண பண்ணுவா. அதிசயங்களை காண்பாய். எல்லாவற்றையும் நான் மாற்றி மகிமைப்படுத்தும். 6வது மாதம் முடிவதற்குள்ளாகவே ஒரு புதிய காரியம் உனக்காக தோன்றும் பார். வீட்டுக்குள்ளாக தோன்றும். இது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வருகிற மாதம் 6வது மாதம். புதிய வழிகளும் புதிய காரியங்களும் ஆயத்தப்படுத்துகிற மாதம் 6வது மாதம். கர்த்தர் உன்னை கொண்டு போவார். எந்த நிந்தனைக்குள் ஆக்கப்பட்டாயோ, எந்த ஆக்கினைக்குள் நீ தள்ளப்பட்டாயோ, யாரெல்லாம் உன் பின்னாக பேசி உன்னை உபத்திரத்துக்குள் ஆக்கி உன்னை காயப்படுத்தி நஷ்டப்படுத்தி உன்னை வெறுமையாக்கினார்களோ, அவர்கள் முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீ சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் நின்று சொல்லுகிறேன். அது நடக்கும். வரும் குடும்பத்திற்கும் உனக்கும் 6வது மாதத்துல அது நடந்தே தீரும். என்னை உயர்த்தின கர்த்தர், என்னை மேன்மைப்படுத்தின கர்த்தர் இதோ உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். ஒரு அளவு கூட, துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. விசுவாசிப்பான தேவனுடைய மகிமை காண்பார். நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். பெரிய கரைகளை செய்ய பாதுகாத்து மீன்பெறும் ரட்சகமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6வது மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணீரெல்லாம் தொடச்சிருங்க. இனி நீங்க அழக்கூடாது. அழுத நாட்கள் முடிஞ்சு போச்சு. இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜோஷ்வாஸ் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஊழியத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இதை நடத்துகிறார். விசுவாசத்தில் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவைகளுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் உயர்த்துவாராக.